விஜய் காவிரியோட நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? உங்களுக்கும் விஜய் காவிரியோட ஜோடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, இந்த வீடியோவுக்கு லைக் குடுத்துடுவீங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். எதிர்பார்த்த விஷயம் ஒண்ணு நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா, நம்ம தாத்தாவுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகும். சடனா வந்து நம்ம காவேரிக்கு வந்து வளகாப்பு வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். ஆனா, இப்போ பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லாத மாரி சீன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால நம்ம காவேரிக்கு சீக்கிரமே வந்து வளகாப்பு செய்ய போறாங்க. உண்மையாவே இந்த வளகாப்பு சீன பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஆர்வத்தோட தான் எல்லாருமே இருக்கிறோம். நம்ம விஜய் காவேரி தாத்தா வீட்டுக்கே போயிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். தாத்தாவும் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பாரு. அதே சமயம் இந்த கங்கா தொல்லையும் இருக்கவே இருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. தாத்தா இருந்துகிட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னதுமே, இங்க நம்ம விஜய் வந்து பதற ஆரம்பிச்சுறாரு. "என்னங்க தாத்தா என்னாச்சு பாட்டிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம தாத்தா வந்து சொல்றாங்க. சடனா பாட்டி மயங்கி விழுந்துட்டா. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஹாஸ்பிட்டல்ல நாங்க சேர்த்துட்டோம். ஆம்புலன்ஸ வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விவரத்த வந்து தாத்தா வந்து சொல்றாரு. தாத்தா சொல்றத கேட்க கேட்க இங்க நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. "விஜய் நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு 8 பாட்டிய வந்து பார்த்துட்டு போனா, அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ரிக்வெஸ்ட் பண்ணி நமக்கு விஜய் கிட்ட வந்து கேட்குறாரு. தாத்தா நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாட்டிய பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல நம்ம காவேரி இருந்துகிட்டு, "என்னங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம விஜய் இருந்துகிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம காவேரியுமே பதற ஆரம்பிச்சுறாங்க. "என்னங்க என்னதான் ஆச்சு பாட்டிக்கு? இப்போ ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதட்டத்தோட கேட்குறாங்க. காவேரி "எதுவுமே இல்லம்மா. பாட்டி இப்போ ரொம்பவே நல்லா சேஃபா இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாங்க. இங்க நம்ம காவேரி இருந்துகிட்டு, "ஏங்க நானும் கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "இல்ல இந்த மாதிரி டைம்ல நீ எங்கேயும் அலைய வேணாம் காவேரி. நீ வீட்லயே இரு. நான் போயிட்டு இங்க பாட்டி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். ஏன்னா தாத்தாவும் என்கிட்ட வந்து முழுமையா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாரு. அங்கே போயிட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து விஷயம் தெரிய வரும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு. அங்கே போயிட்டு பார்த்தா பாட்டி பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இங்க நம்ம விஜய் ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன பாட்டி என்னதான் ஆச்சு? கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்க பாட்டி, "என்னை விட்டுட்டு நீ இருக்கையில விஜய், உனக்கு என் மேல பாசமே இல்ல. உன்னால இருக்க முடியும் எங்களெல்லாம் விட்டுட்டு. ஆனா எங்களால அப்படிலாம் இல்ல. வயசான காலத்துல எங்கள தனியா விட்டுட்டு, தவிக்க விட்டுட்டு நீ போயிட்டேல்ல. நீ ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கிற. எனக்கு உன் ஞாபகமா தான் இருக்குது. என்னால நிம்மதியா சாப்பிட கூட முடியல. இப்ப பாரு என் நிலைமை எப்படி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வந்து நான் இடைஞ்சலாலாம் இருக்க மாட்டேன். உங்கள பிரிக்க மாட்டேன். நீ வந்து காவேரியோட சந்தோஷமா இரு. நான் வந்து சீக்கிரமே சாமிகிட்ட போய் சேர்ந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பாட்டிய சமாதானப்படுத்துறாங்க. "ஏன் பாட்டி இப்படிலாம் வந்து பேசுறீங்க? காவேரியும் எனக்கு முக்கியம். நீங்களும் தாத்தாவும் எனக்கு ரொம்பவே முக்கியம் தான் பாட்டி. நான் யாரையும் வந்து விட்டு குடுக்குற மாதிரி ஒரு ஐடியால இல்ல. காவேரி உங்கள வந்து வேற ஒரு ஆளா வந்து நெனைக்கல. அவ வந்து அவளோட சொந்த தாத்தா, பாட்டியா தான் நெனைக்கிறா. அவ உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறா. இப்போ கூட உங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அவ்ளோ துடிச்சு போயிட்டா தெரியுங்களா? நீங்க தான் காவேரிய இப்படிலாம் பிரிச்சு பார்க்குறீங்க. ஆ சொல்லுங்க. நான் அந்த வீட்ட விட்டு போறதுக்கு காரணமே நீங்க தான் பாட்டி. இல்லைன்னா வந்து நான் காவேரிய இங்க கூட்டிட்டு வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்போ கூட நீங்க காவேரிய தான் தப்பு சொல்றீங்க. காவேரி தான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அவ இப்போ வரைக்குமே வீட்ல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன உங்க கூட தான் போயிட்டு இருக்க சொல்றா. அப்படின்னு நம்ம விஜய் இருந்துகிட்டு சொல்றாங்க. எங்க பாட்டி அமைதியாவே இருக்கிறாங்க. "பாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? நீங்க இந்த மாரி எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்கனால தான் உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குது. இப்ப என்ன நான் உங்க பக்கத்துல இருக்கணும். அதுதானே உங்களுக்கு ஆசை. விடுங்க. நானும் காவிரியும் இங்க வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அத கேட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏதோ அந்த டைம்ல நான் வந்து கோவத்துல ஏதோ காவேரி கிட்ட அப்படி பேசிட்டேன்ப்பா. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு இப்போ கூட "நீ இந்த வீட்ல இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரி மேல வந்து கோவம். மத்தபடி எதுவுமே இல்ல. "நீ காவேரிய கூட்டிட்டு வாப்பா. அது போதும் எனக்கு. எப்பப்பா வருவ? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிறாத. "நீ உடனே வரணும். அப்போதான் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. "சரிங்க பாட்டி. நான் வீட்டுக்கு போயிட்டு காவேரிய கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்களா? நீங்க இதுக்கப்புறம் நீங்க எத நினைச்சும் கவலைப்படக்கூடாது. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம பாட்டியும் நம்ம விஜய்க்கு ப்ராமிஸ் பண்றாங்க. "நீ என் பக்கத்துல இருந்துட்டா நான் எத பத்தியும் கவலைப்பட மாட்டேன்ப்பா. ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க. நம்ம காவேரியை கூட்டிகிட்டு வந்துட்டாலும் பாட்டி காவேரியோட மனசை கஷ்டப்படுத்த மாட்டாங்களா? எதுனாலும் பேசி காவேரியை கஷ்டப்படுத்த தானே செய்வாங்க. என்ன பண்ணுறது? பாட்டிக்கு இப்போதைக்கு உடம்புக்கு சுத்தமாக முடியலை. இந்த டைமில் பாட்டியை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம காவேரி எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவா. இந்த விஷயத்தில் அவளை வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அப்படிப்பட்ட தங்கம் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நினச்சிட்ருக்கிறாரு. இங்கே விஜய் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம தாத்தா வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னப்பா பாட்டிக்கிட்ட பேசுனியா? பாட்டி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பாட்டி நான் பக்கத்தில் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. அதனால தான் தேவையில்லாமல் இப்போ உங்களுக்கு கண்டதையும் நினச்சி உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது. மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாப்பா உண்மையாகவே அது மட்டும்தான். என்ன சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை அவள் வந்து பக்கத்துலேயே வச்சுட்டா. இப்போ நீ திடீர்னு அவளை விட்டு பிரிஞ்சதை அவள் தாங்கிக்கவே முடியலை. எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் எப்படிப்பா தாங்கிக்குவா? விஜய் நீ எதை பற்றியும் யோசிக்காத. பாட்டி ஏதோ கோவத்தில் வந்து பேசிட்டா காவேரி கிட்ட. நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்படி எங்களை வந்து தள்ளி வைக்காதப்பா. நீ இந்த வீட்டில் இருந்தால் தான் நானும் பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மேலே உன்னோட விருப்பம். நீ யோசிக்கிற. நீ யோசிச்சு நல்ல முடிவாக எடு. தாத்தா வந்து உன்னை கம்பல் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை தாத்தா. நான் போயிட்டு காவேரியை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாங்க. இங்கே நம்ம காவேரி கரெக்டாக அந்த டைமில் தான் என்ன போன விஜய்க்கு ஃபோன் கால் பண்ணலை. இன்னும் வீட்டுக்குமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரி இதோ வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னங்க ஆச்சு? பாட்டி இப்போது நல்லா தானே இருக்கிறாங்க. வாங்க நானும் வரேன். நானும் கிளம்பி வந்திருப்பேன். நான் வாட்டில் வந்து அங்கே நின்றா கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரலை. எப்போங்க என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க? பாட்டி என் மேலே கோவப்படுவாங்க தான். பரவாயில்ல நான் அதெல்லாம் பொறுத்துக்குவேன். பாட்டியை பார்க்கணுங்க. அவங்க இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது அவங்கள நான் இப்படி பார்க்காம இருக்கிறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வை. நம்ம தாத்தா வீட்டுக்கே போயிடலாம். ஏன்னா பாட்டிக்கு என்னை நினச்சி தான் ரொம்ப கவலை. நான் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கனால தான் அவங்க வந்து இப்போ இந்த நிலமையிலே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. நம்ம பேசாமல் அங்கேயே போயிடலாம் காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் வர சொன்னால் நான் வரப்போகிறேன். இதில் என்னங்க எனக்கு விருப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. எனக்கு முழு சம்மதம் தான். எப்போ போகலான்னு சொல்லுங்கள். உங்கள் பின்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போயே கிளம்பலாம் காவேரி. வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாம்மா பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. விவரத்தை விஜய் சொன்னதுக்கப்புறமும் இங்கே சாரதாம்மா வந்து சரிப்பா நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் காவேரியை அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே காவேரி சாரதாம்மாவை கட்டி பிடிச்சி கண் கலங்கி அழுகுறாங்க. பேசாமல் நீங்களும் இங்கே வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கூப்பிட்றாங்க. இல்லைப்பா பரவாயில்ல நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். அங்கே வந்தால் சரியாக இருக்காது. நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி வந்து கண் கலங்குறாங்க. அம்மா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா. நீங்கள் அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக காவேரி நான் வந்து அடிக்கடி வந்து உன்னை இங்கே வந்து பார்த்துட்டு போகிறேன் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி பாட்டிக்கிட்ட சாரதா கிட்ட கங்கா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டு போகிறாங்க. இங்கே போகும்போது மறுபடியுமே நம்ம சாரதாம்மா பாட்டியும் நம்ம காவேரி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. அடுத்து இங்கே கங்கா கிட்டேயும் போயிட்டு வந்து ஹக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் கங்கா வந்து காவேரி மேலே இருக்கிற கோவத்தில் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நீ போயிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சும்மா வாய் வார்த்தைக்காக அப்படி வந்து சொல்கிறாங்க. கங்கா அப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரிக்கா நீ எதை பற்றியும் யோசிக்காத. மாமாவை நினச்சலாம் நீ கவலைப்படாத. மாமா சீக்கிரமே வந்துடுவார். நீ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு சரியா. அம்மா கூடலாம் சண்டை போடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு அது எனக்கு தெரியும். நான் ஒன்றும் உன்னை விட சின்ன பிள்ளைலாம் கிடையாது சரியா. எனக்கு அடுத்து பிறந்தவ தான் நீ. என்கிட்ட வந்து நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி விட்றாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்க்கா அப்படிலாம் பேசுகிற? இதில் சின்னவங்கன்னா என்ன பெரியவங்கன்னா என்னக்கா? சொல்கிறனால எந்த தப்புமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சாரதாம்மா கூட கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன் தான் இப்படிலாம் நீ வெடுக்கு வெடுக்குன்னு பேசிகிட்டு இருக்கிற? காவேரியோட மனசு கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லிடக்கூடாது. நீங்கள் என்ன பேசினாலும் சரி. ஆனால் நான் எது சொன்னாலும் தவறு. அதுதானே நான் வாயவே திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பேசிட்டு ரொம்பவே கோவத்தோட கங்கா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி வந்து கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ம சாரதாம்மா
காவேரி போனதுக்கப்புறம் காவேரியை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா பாட்டிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாட்டி சாரதாம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே தானே இருக்கிறா சாரதா, நம்ம போயிட்டு அடிக்கடி காவேரியை பார்த்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா, நீ இதை நினச்சிலாம் வந்து ஃபீல் பண்ணாத, காவேரி சந்தோஷமாக இருந்தால் நமக்கு போதும், அவள் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பான்லாம் இல்லை, விஜய் தம்பி காவேரி ரொம்பவே நல்லாவே பார்த்துக்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இல்லைங்கத்த, அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு நம்ம காவேரியை சுத்தமாக பிடிக்கல, அவங்க எதனால பேசி காவேரி மனசை கஷ்டப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. எனக்கு காவேரி அங்கே அனுப்புறதுக்கே வந்து விருப்பமே இல்லை. ஆனால் விஜய் தம்பிக்காக தான், அவர்கிட்ட காவேரி அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவார்ல, அதனால தான் வந்து நான் வந்து அவங்கள சொன்னேன். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து இஷ்டமே இல்லை. ஏன்னா காவேரி காவேரி இந்த டைமில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அந்த அம்மாவுக்கு காவேரி பிடிக்காதனால அவங்க எதுனாலும் காவேரியை குத்தம் சொல்கிறது, எதனாலும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா ரொம்பவே கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு, நீ அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாத, அதான் விஜய் இருக்கிறார்ல, விஜய் தம்பி நல்லா பார்த்துக்குவாரு நம்ம காவேரியை, எதுவுமே சொல்ல விட மாட்டார், காவேரிக்காக வீட்டை விட்டே வந்தார், இதெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டாரா, இப்போ கூட அவர் எதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாரு, அங்கே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே போகிறாரு, அவர் பாட்டி தாத்தா மேலே அவருக்கு பாசம் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ எல்லாம் அந்த கடவுள் கையில் தான், நம்ம என்ன சொல்கிறது, காவேரி சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் நான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த கங்கா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறா, கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்காம அவள் திமிருக்கு பண்ணிகிட்ருக்கிறா. போகிற பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசினாளா, எப்படிலாம் முகத்தில் அடித்து பேசினான்னு பார்த்தீங்களே, இவளெல்லாம் என்ன தான் சொல்ல, திருத்தவே முடியாது போல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் சாரதா, இந்த கங்கா இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது, முடிஞ்ச அளவுக்கு அவள் பண்ணுறதெல்லாம் கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் காவேரி வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. தாத்தா காவேரியை பார்த்ததும் பயங்கர சந்தோஷப்படுறாரு. நம்ம காவேரியுமே தாத்தா கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. தாத்தா உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்களே, இனி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், எங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம காவேரி வந்து பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா காவேரி வரதை பார்த்துட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பாட்டி என் மேலே இன்னும் கோவமாக இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணலை பாட்டி, நான் கூட நீங்கள் சொன்னப்போ நான் விஜய் விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவில் இருந்தேன், ஆனால் என் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லுங்கள், அதனால தான் என்னால் முடிவெடுக்க முடியல, மன்னிச்சிடுங்க பாட்டி. காவேரிக்கு பாட்டி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்றாங்க. காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. அப்போ கூட காவேரி இருந்துக்கிட்டு பாட்டி மேலே கோவப்படாமல் பாட்டி பக்கத்தில் உட்காந்து பாட்டி காலை காவேரி மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டி காலை வந்து காவேரியை அமுக்குறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன காவேரி என்ன பண்ணுற, இதெல்லாம் வேணாம் காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, காலெல்லாம் ரொம்பவே வந்து வலிக்குள்ள, பரவாயில்ல, இது நான் செய்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல, என் பாட்டிக்கு ஒன்றுனா நான் இப்படி தான் பண்ணுவேன், அதே மாதிரி தானே நீங்களும் எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பாட்டி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி வந்து எழுந்து உட்காந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு காவேரி, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேல இந்த மாதிரி டைமில், இப்போ கூட நீ என் மேலே ஒரு கொஞ்சம் கூட கோவத்தோடு இல்லாமல் இப்படி இவ்வளோ பாசமாக இருக்கிறையில, இதுக்கு மேலேயும் நான் உன் மேலே கோவமாக இருந்தால் என்ன மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரி இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி தலையை வந்து கோதி விடுறாங்க. நீயும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணும், இனி வந்து உங்கள் 2 பேத்தையும் நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம காவேரி வந்து பாட்டி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பாட்டி பரவாயில்ல பாட்டி, உங்கள் மேலே எனக்கு கோவமே இல்லை பாட்டி, நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலையே உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு, நீங்கள் விஜய் மேலே இருக்கிற அக்கறையினால தான் நீங்கள் வந்து என்கிட்ட அப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டீங்க, அதை வந்து நான் தப்பாலாம் நினைக்கல பாட்டி, இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, நான் கூட விஜயை இங்கே போயிட்டு இருங்க தான் சொல்லிட்டு நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன், அவர் தான் கேட்கல, நீங்கள் உங்கள் பேராண்டி உங்கள் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போது இந்த நிலமையில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், இதுக்கு ஒரு வகையில் நான் காரணமாயிட்டேன் பாட்டி, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீ காரணம் இல்லை காவேரி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட உண்மையான பாசம் தான் வந்து ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. நம்ம காவேரியும் பாட்டியும் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க சீக்கிரமே நம்ம காவேரியோட வளகாப்பம் வந்து நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டிக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, இங்கே நம்ம தாத்தாக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டி வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம விஜய் காவேரிகிட்ட இதை பற்றி பேசிடுறாங்க. அவங்களுக்கும் சரி ஓகேவா இருக்குது. எப்போனாலும் ஓகே, எல்லாம் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா கிட்ட இந்த முடிவை ஒப்படைச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம காவேரியோட ஃபேமிலிக்கும் வந்து நம்ம தாத்தா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த நாளில் நம்ம காவேரியோட வளைகாப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாரதாக்கும் ஓகே தான். அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குதுங்க மகாநதி. இனி வரப்போகிற எபிசோட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, நம்ம விஜய் காவேரிக்கு மட்டும் எந்த ஒரு கஷ்டமான நிலமை வந்துடக்கூடாது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.